இன்றைக்கும் கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படியாக கொடுத்த வசனம் சங்கீதம் 121:1-2. எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசி வரும் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படியாக சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கேட்டுக்கொண்டு இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளாகி உங்களும் ஒருவரோடு கூட கர்த்தர் பேசுகின்றார். நீங்களும் கூட கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். பிரியமானவர்களே, முடிவு பரியந்தமும் கர்த்தருடைய ஒத்தாசை உங்கள் மேலே வரும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே வரும். கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே அமர்ந்து உங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது நீங்கள் ஒருபோதும் நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. பிரியமானவர்களே, நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக நீங்கள் வாழும் பொழுது, உங்களுடைய கண்கள் கர்த்தரையே நோக்கி பார்க்கும் பொழுது, அவர் எப்படி உங்களை கைவிடுவார்? அவர் எப்படி உங்களை மறப்பார்? மறக்கவே மாட்டார். ஒருபோதும் உங்களை வெட்கப்பட விடவும் மாட்டார். பிரியமானவர்களே, உங்களை வாழாக்காமல் உங்களை தலையாக்குவார். உங்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக நிச்சயமாக கர்த்தர் உங்களை வைப்பார். ஒரு மனிதன் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்த முடியாது. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாய் இருக்கும் பொழுது, நீங்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உங்களையும் பிரகாசமாய் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை கைவிடவே மாட்டார். பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தருடைய ஜனமாய் இருக்கிறபடினால நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஒத்தாசை வரும் பர்வதமாகி கர்த்தரையே நீங்கள் சார்ந்து கொள்ளுங்க. உங்களுக்கு என்ன தேவை, உங்கள் குடும்பத்திற்கு என்ன நன்மைகள் தேவை, எதை வேண்டுமானாலும் நீங்கள் கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது நன்மைக்கான காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள், உங்கள் குடும்பத்திற்கான தேவைகள் எதுவாக இருந்தாலும் ஒத்தாசி வரும் பர்வதமாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் கண்களை ஏறெடுத்து நீங்கள் நோக்கி பாருங்க. தாவீது சொல்கிறார் அல்லவா, நிச்சயமாக அந்த ஒத்தாசை எனக்கு வரும் என்று விசுவாச அறிக்கையிட்டு அவர் சொல்கிறார் அல்லவா. அப்படியானால் நீங்களும் கூட மனம் கலங்காதீங்க. தேவை சந்திக்கப்படுமா என்று சொல்லி நீங்கள் கலங்காதீங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒத்தாசி தருவார். மனுஷ தயவுகளை தருவார். வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை மேன்மையாய் வாழச் செய்வார். அவரை நம்புகிற பிள்ளைகளை ஒருபோதும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். பிரியமானவர்களே, உலகத்தின் மனிதர்களை நம்பும் பொழுது மனிதர்கள் உங்களை கைவிட்டு விடுவார்கள். ஆனால் கர்த்தரை நீங்கள் நம்பும் பொழுது நிச்சயமாக அவர் உங்களை கைவிடவே மாட்டார். உங்களை கரம் பிடித்து கொண்டு உங்களை நடத்துவார். கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசி வரும்படியாய் செய்வார். அதனால் மனம் கலங்காதீங்க. கர்த்தருடைய நிறைவான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமென்.